திமுகவுடன் தொகுதி பேச்சுவார்த்தைக்கு 4 பேர் கொண்ட குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் பேட்டியளித்த அவர் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெற முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் சண்முகம் மாநில செயலாளர், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் கனகராஜ், தோழர் சாமிராஜ், தோழர் எஸ் கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய மாநில குழு முடிவாக தெரிவித்திருப்பதைப் போல பிஜேபி அதிமுக அணியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கடமை. அதற்குரிய முறையில் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அதற்கேற்ப போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி போட்டியிட வேண்டும் என்பதையும் மாநில குழு என்பது முடிவு செய்திருக்கிறது. ஆகவே திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழு கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு, குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெற வேண்டும் என்று மாநில குழு முடிவு செய்திருக்கிறது.